திமிர் பிடிச்ச இனியானால பாவம் அவமானப்பட்டு நிக்கிற அப்பாவியான செல்வியையும் அவங்களோட பையன் ஆகாஷையும் பார்க்கறதுக்கே பாவமா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரெடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். பாக்யலட்சுமி அன்னைக்கு காலையில ரெஸ்டாரண்ட்டுக்கும் பாக்யா வீட்டுக்கும் போறதுக்காக கிளம்பி போறாங்க செல்வி. அப்ப ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க, டே ஆகாஷு, ஒழுக்கமா படிடா, வெயில்ல பசங்க அங்க இங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு நீ வெளியில எங்காவது சுத்துறக்கு போயிடாத, நாம படிச்சாதான்ப்பா நமக்கு நாளைக்கு கஞ்சி, அதனால ஒழுக்கமா படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துப்பா ஆகாசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க செல்வி அவங்க வீட்டுல இருந்து வேலைக்கு போறது. செல்வி அங்க இருந்து கிளம்புனதுதான் தாமதம். அதுக்குள்ள இனியா போன் பண்ணிக்கிட்டாங்க ஆகாஷ்க்கு. ஆகாஷ் கிட்ட சொல்றாங்க இனியா, ஆகாஷ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இப்பவே உன்னை பார்த்தாகணும், எங்கேயாவது வெளியில மீட் பண்ணலாமா அப்படின்னு தன்னோட பணக்கார திமிரை காமிக்கிறதுக்காக ஆகாஷ் கிட்ட போன் பண்ணி சொல்றாங்க. உடனே ஆகாஷும், இல்லை இனியா, எனக்கு நிறைய படிக்கிறது இருக்கு, அது மட்டும் இல்லாம அம்மா இப்பதான் இங்கிருந்து கிளம்புனாங்க, கிளம்பும் போது கூட என்னை வெளியில எங்கேயும் போக வேண்டாம், வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போனாங்க இனியா, அதனால நான் வெளியில வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு ஆகாஷ். உடனே இனியா சொல்றாங்க, டேய் உனக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஆகாஷ் சொல்றாரு, இல்லை இனியா, இதில் முக்கியங்கிறதுக்கு பேச்சுக்கே இடம் இல்லை, ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான், ஆனால் அம்மாவுக்கு பாவம் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி என் மனசு என்னமோ உறுத்தலாகவே இருக்குது. பாவம் உங்கள் அம்மாவும் உன்னை ரொம்ப நம்புகிறாங்க, என்னையும் நம்புகிறாங்க பாக்யா ஆண்டியும், அதனால் எனக்கு என்னமோ மனசுக்கு உறுத்தலாகவே இருக்குது இனியா, நான் வெளியில் வரல அப்படின்னு உறுதியாக தன்னோட முடிவை சொல்லிடுறாரு ஆகாஷ். ஆனால் இனியா உறுதியாக சொல்கிறாங்க, டேய் ஆகாஷ், இப்போ மட்டும் நீ கிளம்பி வெளியில் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நான் எப்போவுமே உன் கூட பேசவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் உன் அம்மா இங்கே வேலைக்கு வருவாங்கல்ல செல்வி ஆண்டி, அப்புறம் அவங்கக்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுற விஷயத்த போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க இனியா. உடனே ஷாக் ஆயிடுறாரு ஆகாஷ். இனியா அப்படி மட்டும் சொல்லிடாத இனியா, ஏன்னா எனக்கு என்ன நடக்குமோன்னு நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, பயமாக இருக்குல்ல, அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஃபோனை வச்சிடுறாங்க இனியா. உடனே ஆகாஷும், சரி இந்த இனியா நம்ம போகலைன்னா விடுற மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாமல் நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம அம்மா மனசே உடஞ்சி போயிடும், அதனால் இந்த ஒரு டைம் அவ கூட கடைசியாக நம்ம வெளியில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவ கூட பேசுகிறதவே நம்ம கொஞ்ச நாளைக்கு கலெக்டர் ஆகிற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடணும், நம்ம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் அங்கே பாக்யா ஆண்டி வீட்டில் போய் இனியாவை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணணும், அது வரைக்கும் இனியா கூட நம்ம வெளியில் போகிறது சுற்றுறது இதெல்லாம் ரொம்பவுமே தப்புடா ஆகாஷ் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சியால் ஒரு முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி இனியா சொன்ன இடத்துக்கு போகிறாரு ஆகாஷ். உடனே இனியா சொல்கிறாங்க, ஏய் ஆகாஷ், எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தெரியும், அங்கே சூப்பராக இருக்கும், எல்லாமே ஃபுல்லாக லவ்வர்ஸ் தான் அடிக்கடி வருவாங்கன்னு சொன்ன உடனே ஆகாஷ் உடனே முழிக்கிறாரு. என்ன ஆகாஷ், என்ன ஏன் முழிக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா, உன்கிட்ட பணம் இல்லை அதுதானே, பணம்லாம் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைப்பா, எங்கள் அம்மா எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க அப்படின்னு தன்னோட பணக்கார திமிர்னால ஆகாஷ் கிட்ட பந்தாவா பேசுகிறாங்க இனியா. உடனே ஆகாஷ் சொல்கிறாரு, இனியா பணத்துக்காக மட்டும் இல்லை இனியா, உங்கள் வீட்லேயும் உன்னை ரொம்ப நம்புகிறாங்க, என் வீட்லேயும் என்னை ரொம்ப நம்புகிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி தனியாக சந்திச்சு பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்புன்னு என் மனசுக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே இனியா சொல்கிறாங்க, டேய் ஆகாஷ், இதில் என்ன தப்பு, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கத்தானே போகிற, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போகிறேன், இப்போ நாம் என்ன தப்பு பண்ணிக்கிட்டோம், வா ரெண்டு பேரும் நம்ம போய் அங்கே உட்காந்து பேசலாம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க ஆகாஷும் இனியாவும். ரெஸ்டாரண்ட்டில் இனியா ரொம்பவுமே சந்தோஷமாக உற்சாகமாக கூல் ட்ரிங்க்ஸ் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் அப்படி இப்படின்னு நிறைய வேணுங்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஆகாஷ்க்கு என்னவோ மனசில் ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது. பாவம் நம்ம அம்மா நம்ம வீட்டில் இருப்போம் படிச்சுட்டு இருப்போம்னு தானே நினச்சி வேலைக்கு போயிருக்காங்க, இப்போ நம்ம இங்கே இனியா கூட இருக்கிறத அவங்க பார்த்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். பாக்யா ஆண்டியும் அப்படிதான், இனியா காலேஜ் போயிருப்பா படிக்கிறதுக்காக போயிருப்பான்னு நம்பி தானே அவங்க வீட்டில் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க, நம்ம செய்கிறது ரொம்பவுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இனியா கிட்ட சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு வாயை எடுக்கிறாரு ஆகாஷ். அந்த சமயம் பார்த்துட்டு கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள நுழையிறாரு கோபி. உடனே அங்க தூரத்துல நின்று ஆகாஷ் கூட இனியா சிரிச்சு சிரிச்சு பேசுறத அப்படியே கோபத்தோட நின்றுட்டு முறைச்சு பாக்குறாரு கோபி. ஆனா ஆகாஷ் இனியா பேசுறத மட்டும்தான் கேட்டுட்டு இருக்காரு ஒழிய அவர் மனசுல சோகமா இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியோட பேசாம அமைதியா இனியா பேசுறத கேட்டுட்டு உட்காந்துருக்காரு. திருப்பி இதுதான் கடைசி இனியா உன்னை பாக்குறது, இனிமேல் இப்படியெல்லாம் நான் வெளியில உன் கூட சுத்துறதுக்கும் உன் கூட பேசுறதுக்கும் வரமாட்டேன்
மாட்டேன்னு சொல்லி இங்கிருந்து கிளம்பும் பொழுது உறுதியாக ஒரு முடிவை சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு அங்கே வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுதே ஒரு நிரந்தரமான ஒரு முடிவை எடுத்துட்டு தான் ஆகாஷ் வந்து உட்காந்துருக்காரு. ஆனால் அதை பற்றி எல்லாம் புரிஞ்சுக்காத இனியா தன்னோட சந்தோஷம் அப்படிங்கிறதுக்காக ஆகாஷை வர சொல்லி சிரித்து பேசி சந்தோஷமாக தன்னோட பணத்தை எவ்வளவு செலவு பண்ண முடியுமோ ஆகாஷ்காக செலவு பண்ணுறேங்கிற பேரில் அங்கே பந்தாவா அந்த பெரிய ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு கோபி. உடனே சரி இனியாவை இப்படியே நம்ம வீடியோ எடுத்து கொண்டுட்டு போய் அந்த பாக்யா அளவுக்கு மீறி அந்த செல்வின்னு இடம் கொடுத்து வச்சிருக்கால அவன் முகத்தில் காமிக்கணும், கறியை பூசணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு தன்னோட செல்ஃபோனை எடுத்து அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. இனியா சிரிச்சு சிரிச்சு ஆகாஷ் கூட பேசுறதையும் ஆகாஷும் அங்கே அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறதையும் அப்படியே வீடியோ எடுத்து முடிச்சுக்கிட்டு பக்கத்தில் போறாரு. இனியா ஆகாஷ் உட்காந்துருக்கிற டேபிளுக்கு பக்கமா அங்கே கோபி வருவாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத இனியா கோபி வந்து நின்ன உடனே ஷாக் ஆகி டாடி அப்படின்னு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே அங்கே நிற்கிற இனியாவை பார்த்து ஒரு கேள்வி கூட கேட்காம கோபி பக்கத்தில் அமைதியாக உட்காந்துருக்கிற பாவமாக உட்காந்துருக்கிற ஆகாஷை சட்டையை எட்டி பிடிச்சு டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் பொண்ணு கூட தனியாக வந்து நீ இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருப்ப அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. உடனே ஆகாஷும் அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. உடனே இனியாவோ டாடி ப்ளீஸ் டாடி ஆகாஷை அடிக்காதீங்க டாடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. உடனே ஆகாஷ் சொல்கிறத கேட்டுட்டு கோபிக்கு சரியான கோபம் வந்துடுது. யாருக்கு யாருடா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 அறை விடுறாரு. உடனே ஆகாஷும் சரி நாம் பண்ணினது தப்பு தானே, இனியா கூப்பிட்டான்னு சொல்லி இங்கே வந்திருக்க கூடாது, இதை பற்றி அங்கிள் நம்மளை அடிக்கிறது கூட தப்பில்லை, ஏன்னா நாம் தப்பு பண்ணிட்டோம், அடியை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தலைக்குனிவோ அமைதியாக நிற்கிறாரு. உடனே இனியா சொல்கிறாங்க டாடி ஆகாஷை அடிக்காதீங்க டாடி, நான் அவனை லவ் பண்ணுறேன் ப்ளீஸ் டாடி அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி இனியாவை பார்த்துட்டு சொல்கிறாரு டேய் இனியா நீ எவ்வளவு ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க தெரியுமா, சரி இதை பற்றி இந்த பப்ளிக் பிளேஸில் இங்கே பேச வேண்டாம், வீட்டில் போய் பேசிக்கலாம், நட வீட்டுக்கு முதல்ல அப்படின்னு இனியாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் தன்னோட காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு நேராக காரை ஓட்டுறாரு கோபி. அங்கே பாக்யா அவசரமாக கிச்சனில் ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு எழில் ஃபேமிலி செழியன் ஃபேமிலின்னு எல்லாருமே வந்திருக்கங்காட்டி ஸோ வேலையும் அதிகமாக இருக்குது பாக்யாவுக்கு. ஓடி ஓடி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் பொழுதே செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏய் செல்வி எங்கடி வர்ற, இவ்வளவு நேரமா, இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளவு லேட்டாக வரப்போறியே, சீக்கிரமாக வந்தால் என்ன அப்படின்னு ஃபோனில் திட்டுறாங்க செல்வியை. உடனே செல்வி சொல்கிறாங்க இல்லைக்கா இல்லை நான் பக்கத்தில் வந்துட்டேன், நானும் இன்னைக்கு நேரமே வரணும் தான் நினச்சேன், அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி வந்துடுச்சு, அதனால் 10 குடம் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வந்தேன், ஏன்னா பாவம் ஆகாசு படிக்கிற பையனா, அதனால் அவனுக்கு அந்த வேலையெல்லாம் கொடுத்து நேரத்தை பாவம் வீணடிக்க வேண்டான்னு சொல்லி நான் செஞ்சு வச்சுட்டு வந்தேக்கா அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க ஃபோனில். உடனே பாக்யா சொல்கிறாங்க தெரியும்டி தெரியும், நீ ஏதாவது அந்த மாதிரி வேலை தான் பண்ணி வச்சுட்டு வருவேன்னு, இல்லைன்னா லேட் பண்ண மாட்டேன்னு தெரியும், சரி வா சீக்கிரமா பக்கத்தில் வந்துட்டல்ல அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க பாக்யா. உடனே அங்கிருந்து செல்வியும் வேகமாக நடந்து வர்றாங்க. பாவம் பாக்யாக்கா என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்குதோ, இன்னைக்குன்னு பார்த்து நமக்கு நல்ல தண்ணி வந்துருச்சு, இல்லைன்னா நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாக்யாக்கா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவியாக பேசிக்கிட்டே வர்றாங்க தனியாக செல்வி. உடனே இங்கே இனியாவை கையும் களவுமா பிடிச்சிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வர்றாரு கோபி. வந்தவர் ஏய் பாக்யா பாக்யா எங்கே இருக்க, வா முதல்ல வெளியில் அப்படின்னு சத்தம் போடுறாரு. இத்தனை நாளாக ஹார்ட் அட்டாக் வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து இருந்த கோபி ஒரு நாள் கூட இவ்வளவு சத்தம் போட்டு பேசினது கிடையாதே, இன்னைக்கு என்ன ரொம்பவுமே ஓவராக தான் சவுண்டு எகுறுது அப்படின்னு கேட்டுட்டே வெளியில் வர்றாங்க பாக்யா. உடனே கோபி சொல்கிறாரு ஏய் எங்கடி பாக்யா உன் சமையல்காரி, அதுதான் வீடு பெருக்கிறது கூட்டுறது பாத்திரம் கழுவுறது, ஏன் நம்ம சாப்பிட்ட எச்சில் பிளேட் கழுவுற செல்வி அவ எங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பாக்யா சொல்கிறாங்க ஹலோ மிஸ்டர், என்னதான் இருந்தாலும் என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு லேடியை இவன்னு சொல்லி இப்படி மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு சரியான கோபம் வந்துடும், மரியாதை கொடுத்து பேசுங்க யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே என்ன நடந்துட்டுன்னு புரியாத பாக்யா. உடனே கோபி சொல்கிறாரு ஏய் அவளுக்கு என்னடி மரியாதை, முதல்ல இப்போ எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக அவளை இங்கே வர சொல்லு, இங்கே பாரு அவளோட பையன் என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு அப்படின்னு. அங்கே இனியாவும் ஆகாஷும் அந்த ஹோட்டலில் சிரிச்சு ஒரே டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து வச்சுருந்த ஆதாரத்தை காமிக்கிறாரு கோபி.
உடனே இதை பார்த்துட்டு ஈஸ்வரி அப்புறம் பாக்யான்னு எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. பாக்யா ஒரு கட்டத்துக்கு மேல இனி எதுவுமே பேச முடியாதுங்கிற அளவுக்கு இனியாவும் ஆகாஷும் உட்கார்ந்துருக்கிற அந்த வீடியோவை பார்த்து அப்படியே நொந்து நூலாகி அப்படியே சுவரோட சேர்ந்து நின்று கதறி அழுக போறாங்க. உடனே ஈஸ்வரிக்கு சரியான கோபம் வந்துடுது. ஏய் இனியா, என்னடி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? அவன் யாருன்னு தெரியுமா? அவனோட தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன தெரியுமா உனக்கு? தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி திட்டுறாங்க இனியாவை. உடனே கோபி சொல்றாரு, என்ன தைரியம் இருந்தா அந்த எச்சி பாத்திரம் கழுவுற அவளோட பையனுக்கு நம்ம பொண்ணு மேல ஆசை வந்திருக்கோம். அம்மா சும்மா நம்ம இனியா குட்டியை மட்டும் திட்டாதீங்க. எல்லா தப்பும் பண்ணினவன் அவன். எப்படியாவது ஒரு பணக்கார வீட்டை பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா அதுக்கப்புறம் அத்தனை சொத்துக்கும் நாம தானே அதிபதி. இத்தனை சொத்தை நம்ம என்னைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம எப்படி ராஜா மாதிரி வாழ்றதுன்னு இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கான் அந்த வேலைக்கார நாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டுறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும் அதுக்கு ஜால்ரா தட்டுற மாதிரி சொல்றாங்க, கோபி நீ சொல்றது சரிதான்ப்பா. என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த வேலைக்கார நாயோட பையனுக்கு நம்ம பொண்ணை லவ் பண்ணணும்னு என்ன வந்திருக்கு? இதுக்கு சரியான பாடம் புகட்டியே ஆகணும். வரட்டும் அந்த செல்வி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டுறாங்க ஈஸ்வரி. அந்த சமயம் பார்த்து பாவம் எதுவுமே தெரியாம அப்பாவியா வேலைக்கு வர்றாங்க செல்வி. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் வேலைக்கார நாயே, நீ வெளியிலேயே நில்லடி. இனி ஒரு அடி வீட்டுக்குள்ள எடுத்து வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. உடனே அதிர்ந்து போய் பார்க்குற செல்வி கிட்ட இதுக்கு பதில் என்னடி சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அங்க ஆகாஷும் இனியாவோ உட்கார்ந்துருந்த வீடியோவை காமிச்சு பாவம் செல்வி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாக்யா அவளோட முகத்துல முழிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு அப்படியே கூனி குறுகி செவுத்தோட சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க பாக்யா. ஆனா இதுதான் சமயம்னு சொல்லிட்டு செல்வியை போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க கோபியும் ஈஸ்வரியும். செல்வி அழுன்னு அழுகிறாங்க. அம்மா எனக்கே தெரியாதுமா இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க.